வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு புது டெக் சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அனந்த் டெக் வியூஸ். ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே எனக்கு தேவை. ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அனந்த் டெக் வியூஸ். முதல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் ரிலீஸ் ஆகி அந்த ஃபோனை வாங்கினாலே பெரிய விஷயமா பார்ப்பாங்க. அப்புறம் இன்னொரு காலகட்டத்தில் ஃபோன் ரிலீஸ் ஆகி கேமரா, அதுக்குள்ளே பின்னாடி ஒரு கேமராவோட இருந்ததுன்னா அது ஒரு பெரிய விஷயமா பார்த்தாங்க. ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஃபோனில் 2 அல்லது 3 கேமரா 4 கேமரா கூட வருது. இது பத்தாத ஃப்ரண்ட்டில் வேற 2 செல்ஃபி, ஒன்று பத்தாமல் 2 செல்ஃபி கேமரா வச்சுருக்காங்க. ஆனால் ஒன்று ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்படி என்ன இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஏன் இவ்வளோ கேமரா இருக்குது, ஏன் இவ்வளோ கேமரா வைக்கிறாங்கன்றதை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்பர்ச்சரை பற்றி பார்ப்போம். அப்பர்ச்சர்னா இப்போ இந்த கேமராவில் இருக்கிற நடு ஹோல் தான் அப்பர்ச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்பர்ச்சரை சுற்றி இருக்கிறது தான் ஷட்டர். ஓகேவா? இப்போது அப்பர்ச்சரில் ஸ்மால் அப்பர்ச்சர், லார்ஜ் அப்பர்ச்சர்னு சொல்லுவோம். இப்போது அப்பர்ச்சர் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக இருக்கோ, அதாவது லார்ஜ் அப்பர்ச்சர்னு சொல்லுவாங்க, அந்த லார்ஜ் அப்பர்ச்சர் வழியாக நிறைய பெரிய அப்பர்ச்சர் நிறைய லைட் பாஸ் ஆகும். சின்ன அப்பர்ச்சர் வழியாக கம்மியாக தான் லைட் பாஸ் ஆகும். இப்போது இந்த அப்பர்ச்சருக்கு மெஷர் பண்ணுறதுக்கு சைஸ் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு பேர் f-stop நம்பர். அந்த f-stop நம்பர் பெருசாக இருந்ததுன்னா, அதாவது f32, f16 அப்படின்னு பெருசாக இருந்ததுன்னா அப்பர்ச்சரோட சைஸ் கம்மியாக இருக்கும். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா, அப்பர்ச்சர் சின்னதாக இருந்ததுன்னா அதை பெரிய நம்பரில் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் f32, f30, f16 அந்த மாதிரி சொல்லுவோம். இப்போது அப்பர்ச்சர் சைஸு நம்பர் சின்னதாக இருந்ததுன்னா அப்பர்ச்சர் சைஸ் பெருசாக இருக்கும். அது ஃபார் எக்ஸாம்பிள் f2, f2.8, f1.7 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது அப்பர்ச்சர் எதுக்காகனா, அப்பர்ச்சருடைய வேல்யூ என்னன்னா லைட்டு உள்ளே வாங்குறது. அப்பர்ச்சர் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ லைட்டு உள்ளே வாங்கும். அப்பர்ச்சர் சின்னதாக இருக்குதுன்னா லைட்டு அவ்வளோக்கு அவ்வளோ உள்ளே வாங்காது. அப்போது டே டைமில் அப்பர்ச்சர் சின்ன அப்பர்ச்சரும், நைட் டைமில் பெரிய அப்பர்ச்சரும் இருந்தால் தான் ஒரு இமேஜ் நல்லா வரும். இப்போது ஒரு இமேஜ் தெரியுதா? அதில் இருக்கிற இமேஜில் சென்டரில் ஒயிட் கலரில் இருக்கிறது தான், அதுக்கு பேர் தான் அப்பர்ச்சர். அந்த அப்பர்ச்சரை சுற்றி இருக்கிறது தான் பிளாக் கலரில் மூணு மாதிரி இருக்கிறது தான் ஒரு ஷட்டர். இந்த ஷட்டர் இது ரெண்டுத்துக்கும் பின்னாடி அந்த ஒயிட் கலர் ஹோல், இந்த கேமராவுடைய ஹோல் லென்ஸுக்கு பின்னால் இருக்கிறது தான் கேமரா சென்சர். இப்போ தெரிகிற இமேஜ் டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் அப்பர்ச்சரை காட்டுது. பெரிய அப்பர்ச்சர் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா அது நிறைய லைட்டு வாங்கி இமேஜ் ரிசல்ட் சரியாக இல்லை. மீடியம் அப்பர்ச்சர் சைஸ் இருக்கிறது கரெக்டாக இமேஜை ரீப்ரொடியூஸ் பண்ணுது. அதே சமயம் இந்த சின்னதாக இருக்கிற அப்பர்ச்சர் இருக்கிற இமேஜை பார்த்திங்கன்னா லைட்டு ரொம்ப கம்மியாக உள்ளே வாங்குறது. இதுதான் அப்பர்ச்சர் சைஸ். இப்போது ஸ்க்ரீனில் தெரியறது தான் டிஃப்ரெண்ட் அப்பர்ச்சர் சைஸஸ். இப்போ நான் சொன்ன மாதிரியே f-stop நம்பரில் தான் அது குறிப்பிடுறாங்க. f-stop நம்பர் சின்னதாக இருந்துச்சுன்னா அப்பர்ச்சர் பெருசாக இருக்கும். அப்பர்ச்சர் நம்பர் அந்த f-stop நம்பர் பெருசாக இருந்ததுன்னா அப்பர்ச்சர் சின்னதாக இருக்கும். அப்பர்ச்சர் 2 விஷயத்தை நம்பி இருக்குது. ஒன்று, போன இமேஜஸில் பார்த்த மாதிரி உள் வாங்குகிற லைட்டு, இப்போது இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒரு டெப்த் ஆஃப் ஃபீல்டு, அதாவது பேக்ரவுண்ட் பிளர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ரைட் பிக்சரில் இமேஜு கரெக்டாக ஒரு சப்ஜெக்ட் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுது, பேக்ரவுண்ட்லாம் பிளர்ராக இருக்குது. இது என்னன்னா பெரிய அப்பர்ச்சர் இருக்கிறதுனால. இப்போது இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், டெப்த் ஆஃப் ஃபீல்டு எதுவுமே இல்லை. ஏன்னா அப்பர்ச்சர் சைஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. இப்போ போன இமேஜ் மாதிரி இல்லாமல் இதில் எல்லாமே கவர் ஆகிருக்கு. அதனால் இது ஒரு பர்ஃபெக்ட் இமேஜாக தெரியுது நமக்கு. இதெல்லாம் அப்பர்ச்சர் சைஸ் தான் காரணம். இதுதான் அப்பர்ச்சர் பற்றி. ஷட்டர் ஸ்பீடுனாலும் எக்ஸ்போஷர் டைம்னாலும் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இப்போது அதை பற்றி பார்ப்போம்.
எக்ஸ்போஷர் டைம்னா இப்போ எவ்வளோ நேரம் இப்போ நம்ம இப்போ கேமராவில் இப்போ ஒரு பிக்சர் எடுக்கிறோன்னு எங்கிட்ட இப்போ ஒரு ஷூட் பண்ணுற பட்டன் அழுத்துறோம்னா கேப்சர் பண்ணுற பட்டன் அழுத்திட்டக்கப்புறம் எவ்வளோ நேரம் அந்த இமேஜ் வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகி, அதாவது எவ்வளோ நேரம் அந்த இமேஜ் எக்ஸ்போஸ் ஆகி லைட்டு உள்ளே வாங்கி எவ்வளோ சென்சருக்கு அனுப்புதோ அதுதான் வந்துட்டு எக்ஸ்போஷர் டைம்னு சொல்கிறோம். இதை ஷட்டர் ஸ்பீட்னு கூட சொல்லலாம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இப்போது ஐஎஸ்ஓ பற்றி நான் சொல்ல போகிறேன். ஐஎஸ்ஓனா அதுவும் பிரைட்னஸை பற்றி தான் பேசுது. இங்கே என்ன சின்ன வித்தியாசம்னா, இப்போது ஐஎஸ்ஓ அதிகமாக்க பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும், ஐஎஸ்ஓ கம்மியாக்க பிரைட்னஸ் குறையும். இப்போது ஐஎஸ்ஓ வந்துட்டு நம்பரில் மெஷர் பண்ணுறோம். அது 100லேருந்து ஆரம்பித்து அப் டு 6400 ஆரம்பித்து 6400 வரைக்கும் போகும். ஐஎஸ்ஓ 100னா ரொம்ப டார்க்காக இருக்கும், கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஐஎஸ்ஓ 6400னா பிரைட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இன்னொரு வித்தியாசம் இன்னொன்று என்னன்னா, ஐஎஸ்ஓ ஒரு இமேஜுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே ஃபோட்டோவில் ஒரு டாட்டாக நிறைய நாய்ஸ் இருக்கும். அது சமயம் ஐஎஸ்ஓ ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு இமேஜ் கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாகும். இதுதான் ஐஎஸ்ஓ. இப்போ ஐஎஸ்ஓ பற்றி பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது என்னன்னா ஹை டைனாமிக் ரேஞ்சை பற்றி பார்ப்போம். அதாவது ஹெச்டிஆர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மோட் ஆன் பண்ணிட்டோம்னா இப்போ சில இடத்துல இமேஜ் வந்து அண்டர் எக்ஸ்போஸ்டாக இருக்கலாம். இப்போ சில இடத்துல சிச்சுவேஷனில் இமேஜ் வந்து ஓவர் எக்ஸ்போஸ்டாக இருக்கலாம். ஸோ வந்துட்டு இப்போ இதை என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம வந்து ஹெச்டிஆர் ஆன் பண்ணிட்டோம்னா அடுத்து இது வந்துட்டு ஃபோன் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணணும்னா இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோன்னா நிறைய செட் ஆஃப் இமேஜஸ் இருக்கும். ஸோ அப்படி எடுக்கும்போது எது வந்துட்டு எந்த இமேஜ் பெஸ்ட்டாக எக்ஸ்போஸ் ஆகிருக்கோ அதுதான் வந்துட்டு அதை எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே இமேஜாக ப்ரெசென்ட் பண்ணுறது தான் ஹை டைனாமிக் ரேஞ்ச். இப்போது கேமராவுடைய ஃபுல் ப்ராசஸை பற்றி ஒரே ஒரு வார்த்தையில் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜூமிங் பற்றி பார்த்துருவோம். ஜூமிங் ஃபீச்சர். இப்போது இந்த கேமராவில் ஜூமிங் ஃபீச்சர்னால் எட்ட இருக்கிறத நம்ம இப்போ நிற்கிற இடத்துலையே நம்ம ஜூம் பண்ணி பார்க்கறது தான். ஓகேவா? அதுதான் ஜூமிங் ஃபீச்சர். இப்போ அதில் வந்துட்டு 3 டைப்ஸ் இருக்குது: ஆப்டிக்கல் ஜூம், டிஜிட்டல் ஜூம் அண்ட் ஹைப்ரிட் ஜூம். ஆப்டிக்கல் ஜூம்னா இப்போ ஒரு லென்ஸாலே ஜூம் பண்ணுறது. அதாவது ஒரு லென்ஸ் வந்து மேனுவலாக நாம் ஜூம் பண்ணும்போது ஒரு கேமராவில் மேனுவலாகவே உள்ளே இருக்க ஜூம் பண்ண அந்த கேமராவுடைய ஃபோக்கல் லென்த்து மாறிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் ஆப்டிக்கல் ஜூம். இப்படி பண்ணுறதுனால இமேஜ் வந்துட்டு எந்த ஒரு குவாலிட்டி லாஸும் இருக்காது, எந்த ஒரு நாய்ஸுமே இருக்காது. கிளியராக எப்படி ஒரு நார்மல் லென்ஸை வச்சு நம்ம ஒரு இமேஜை கேப்சர் பண்ணோமோ அதே மாதிரியே கிட்ட ஜூம் பண்ணி காட்டும். இதுக்கு பேர் தான் ஆப்டிக்கல் ஜூம். இப்போ இந்த இமேஜில் நீங்கள் ஆப்டிக்கல் ஜூமுக்கும் டிஜிட்டல் ஜூமுக்கும் வித்தியாசம் பார்க்குறீங்க. இதில் என்னன்னா, டிஜிட்டல் ஜூம் வந்துட்டு சாஃப்ட்வேர் அல்காரிதம்ஸை வச்சு ஜஸ்ட் நாம் வந்துட்டு மேக்னிஃபை பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தான் டிஜிட்டல் ஜூம். ஹைப்ரிட் ஜூம் வந்துட்டு இப்போ ஆப்டிக்கல் ஜூம்லேயும் ஹைப்ரிட் ஜூம்லேயும் இருக்கிற பெஸ்ட்டை கம்பைன் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் அல்காரிதமால் ப்ராசஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ஹைப்ரிட் ஜூம். இது வந்து ஸ்மார்ட் ஃபோன் டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் கண்டுபிடிச்சது. அடுத்து நாம் வந்துட்டு மெகா பிக்சல்ஸை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பிக்சல்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். இப்போ ஒரு இமேஜ் இருக்குன்னா அதுதான் வந்துட்டு அது எல்லாமே ஒரு சின்ன ஒரு டாட்டால உருவானது தான். அந்த சின்ன டாட்டுக்கு பேர் தான் பிக்சல். இப்போ மெகா பிக்சல்னா இப்போ நிறைய பிக்சல்ஸ் இருந்தால் ஒரு இமேஜ் ஆகுது. ஸோ அதை வந்துட்டு மெஷர் பண்ணுறது தான் ஒரு மெகா பிக்சல். எப்போதுமே ஒரு மெகா பிக்சலை வச்சு ஒரு இமேஜ் சூப்பராக ஒரு சூப்பரான கேமரான்றது மட்டும் நாம் சொல்ல மாட்டோம். ஏன்னா அது வந்துட்டு இமேஜ் வந்து ஒரு சூப்பராக வரணும்னா அது வந்து ஒரு பிக்சலோடைய சைஸும் அந்த கேமராக்கு லென்ஸுக்கு பின்னாடி இருக்கிற கேமராவுடைய சைஸையும் கேமராவுடைய சென்சர் சைஸையும் பொறுத்து தான் நம்ம சொல்லணும். ஓகே, இப்போ கடைசியாக நாம் வந்து இப்போது கேமராவுடைய ப்ராசஸை ஒரே வார்த்தையில் சொல்லலாம். அதாவது ஒரு கேமரா நாம் இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம்னா
அந்த இமேஜ் வந்து கரெக்டான டைமில் எக்ஸ்போஸ் ஆகி கரெக்டாக ஒயிட் பேலன்ஸ் எல்லாம் நடந்து அந்த அப்பர்ச்சர் வந்துட்டு கரெக்டாக இருந்து கடைசியாக வந்துட்டு அந்த ஷட்டர் ஸ்பீட் ஆர் எக்ஸ்போஷர் டைம் அது கொஞ்சம் இது 1 செகண்டுக்கும் கம்மியாக தான் இருக்கும் ஆர் 1/8 ஆஃப் செகண்ட் அந்த மாதிரி ஒரு கரெக்டான எக்ஸ்போஷர் டைமில் அது வந்து இந்த ஷட்டர் வந்து மூடி திறந்தால் நேராக வந்து அந்த இமேஜ் போய் சென்சரில் படும். அப்படி சென்சரில் படுற இமேஜ் தான் நமக்கு வந்து இன்றைக்கி வந்துட்டு எல்லா பிராண்ட்ஸும் ப்ராசஸ் பண்ணி ஒரு நல்ல ரிசல்ட்டாக அவுட்புட்டாக கொடுக்குறாங்க. இதுதான் ஒட்டுமொத்த கேமராவுடைய ப்ராசஸ். இப்போது அடுத்து நாம் வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோனில் வர கேமராஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரைமரி கேமரான்றது அதுக்கு தான் மெகா பிக்சல் அதிகமாக கொடுப்பாங்க. ஏன்னா உங்களோட இமேஜ் வந்துட்டு நல்லா வரணுன்றதுக்காக. அது வந்துட்டு ஒரு 48 மெகா பிக்சல் இல்லை 64 மெகா பிக்சல் இல்லைனா இப்போதைய இண்டஸ்ட்ரி ஹையஸ்ட் வந்துட்டு 108 மெகா பிக்சல்ஸ் தான். ஓகேவா? இப்போ அடுத்தது அல்ட்ரா வைடு கேமரானா இப்போ ஒரு சீனில் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ, எவ்வளோ சீனரி இல்லை எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கவர் பண்ண முடியுமோ அதை காட்டுறது தான் வந்துட்டு ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. அடுத்தது டெப்த் சென்சர் வந்துட்டு அது வந்து ஒரு கம்மியான மெகா பிக்சல் தான் கொடுப்பாங்க. 2 மெகா பிக்சலில் கொடுப்பாங்க, இல்லைன்னா 5 மெகா பிக்சலில் இருக்கும். இப்போதைய பிராண்ட்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த டெப்த் சென்சர் என்ன பண்ணுதுன்னா இந்த இமேஜை வந்துட்டு இந்த போர்ட்ரேட் இமேஜஸ் எல்லாம் கரெக்டாக வர வைக்கும். அது போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா. அது வந்து இப்போ மெயின் கேமராவோடைய கொலாபரேட் ஆகி தான் ஒர்க் ஆகும். ரெண்டும் ஒன்றா தான் ஒர்க் ஆகும். இப்போது அடுத்து மேக்ரோ கேமரானா ஒரு இமேஜை நாம் இப்போ கிட்டேருந்து ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா அது கிட்ட ஃபோக்கஸ் பண்ணணும், அதனுடைய டீட்டெயில் தெரியணும். அதுக்கு நம்ம மேக்ரோ கேமராவை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. செடியில் பூ இருக்குது. பூவில் அதுக்குள்ளே இருக்கிற அதுக்குள்ளே ஒரு பூச்சி போய் தேன் எடுக்கிறத போய் நாம் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னா அந்த அளவுக்கு டீட்டெயிலாக நாம் வந்துட்டு பார்க்கணுன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்துட்டு மேக்ரோ கேமரா. எவ்வளோ கிட்ட நம்மளை ஃபோட்டோ வச்சு ஒரு கேமராவை ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணணும்னா அப்படின்னா ஒரு 2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து வரைக்கும் நம்ம வந்து ஒரு மேக்ரோ கேமராவை வச்சு நம்ம ஷூட் பண்ண முடியும். ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே இருக்கிற கேமரா சென்சர் ஏன் நார்மலாக இருக்கிற கேமரா சென்சர்னாலே இப்படி தான் இருக்கும். ஏன்னா ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் இப்படி தான் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். இப்போது அடுத்து நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி இமேஜ் ப்ராசஸிங் நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு வந்துட்டு இந்த ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் நம்ம வந்து கேப்சர் பண்ணோன்னா அது வந்து பேக் எண்டில் என்ன நடக்கணும்னா ஒரு கரெக்டான எக்ஸ்போஷர் டைமில் ஷட்டர் ஸ்பீடு கரெக்டாக ஷட்டர் மூடி திறந்து அந்த சென்சரில் பட்டு நமக்கு வந்து அவுட்புட் வருது. அப்படி வர அவுட்புட் வந்துட்டு இப்போது வந்து பிராண்ட் லீடர்ஸ் லைக் சாம்சங், OnePlus அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய சாஃப்ட்வேர் அல்காரிதம்ஸை வச்சு ப்ராசஸ் பண்ணி நமக்கு இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் பாப்அப் ஆகி இல்லை ஏஐ டெக்னிக்ஸை வச்சு அது மாதிரி நமக்கு இமேஜஸை வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணி நல்ல ரிசல்ட்டாக கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் இமேஜ் ப்ராசஸ் ஆகுது. ஸோ இதுக்குன்னே ஸ்மார்ட் ஃபோன் ப்ராசஸர்ஸில் தனியாக ஐஎஸ்பி இருக்குது. ஐஎஸ்பினா இமேஜ் சிக்னல் ப்ராசஸர். ஸோ அது இதுக்காக தான் வேலை செய்யுது. வீடியோவை பற்றி பார்ப்போம். வீடியோனா பேசிக்காக ஒன்றும் கிடையாது. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம்ல அதுதான் வீடியோவாக மாறுது. அதை நான் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம்ல அது ஒரு ஃபோட்டோ, ஓகேவா? அதை ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு செகண்டுக்கு மினிமம் ஒரு 24 இல்லைனா 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் எடுத்தால் அது ஒரு வீடியோ ஆகிடுது. அதுக்கு கீழே ஃப்ரேம் ரேட் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்னு பார்த்தோம்னா வீடியோ ரொம்ப ஜர்க்கியாக வரும். இப்போது ஒரு மினிமமாக ஒரு 30 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்னு எடுத்தாக்கா வீடியோ ஓரளவுக்கு ஓகேவா நான் பார்க்குறதுக்கு ஓகேவாக இருக்கும். இப்போ 60 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்னா இப்போ நான் அந்த மோடில் தான் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை அப்படி இப்படி ஷேக் பண்ணால் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும்.
ஸோ 60 frames per second எடுத்தால் ஒரு வீடியோ பார்க்கறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். இப்போது சூப்பர் ஸ்லோ மோஷன் அப்புறம் ஸ்லோ மோஷன் ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம இப்போது ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நிறைய பார்க்குறோம். ஸோ அதனால் இப்போ அதெல்லாம் என்னன்னா இன்னும் இப்போ 60 frames per second ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு செகண்ட் வந்துட்டு ஒரிஜினல் வீடியோ கேப்சர் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு செகண்டுக்கு 120 ஃப்ரேம்ஸ் இல்லைனா 240 ஃப்ரேம்ஸ். ஏன் இப்போது ஹியூஐயோட ஃபோன்லலாம் வந்துட்டு ஒரு 960 frames per செகண்ட் ப்ராசஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்துட்டு சூப்பர் ஸ்லோமோ இல்லைனா ஸ்லோமோ அப்படின்றாங்க. வீடியோடைய ரெசல்யூஷன்னு பார்த்தாக்கா ஹெச்டி, ஃபுல் ஹெச்டி ப்ளஸ், அதுக்கப்புறம் 4K அப்படின்னு சொல்கிறோம். இது கம்மியாக இருக்கிற வீடியோ சைஸஸ் எல்லாம் வந்துட்டு முன்னாடி, இப்போது இதுதான் ரீசெண்ட் ட்ரெண்ட். ஸோ ஹெச்டி வீடியோனா இப்போ ஒரு இமேஜோடைய சைஸ் வந்துட்டு வீடியோடைய சைஸ் வந்துட்டு 1280x780 வரும். இப்போது ஒரு ஃபுல் ஹெச்டினா அதோட இமேஜ் வீடியோ சைஸ் வந்துட்டு 1920 ரெசல்யூஷன், எக்ஸாக்டாக ரெசல்யூஷன்னு சொல்லுவாங்க. அதோட ரெசல்யூஷன் வந்துட்டு 1920x780 வரும். இப்போது 4Kல ஒரு வீடியோ ரெக்கார்ட் ஆகுதுன்னா அதோடைய ரெசல்யூஷன் வந்து 3840x2160 ரெசல்யூஷனில் ரெக்கார்ட் ஆகுது, இமேஜோட சைஸ் வரும். இதே 8Kனா 4K டபுள் ஆக்கிக்கோங்க, அதாவது 7680x4320 அப்படின்னு. அதுதான் வந்து ஒரு இமேஜோட சைஸ் நல்லா இருக்கும். அதுலேருந்து நேரடியாக ஒரு 33 மெகாபிக்சல் இமேஜ் எடுக்க முடியும். இப்போது 8Kல ரெக்கார்ட் பண்ணுற ஃபோன்ஸ்ன்னு பார்த்தாக்கா ரீசெண்டாக இந்த வருஷம் மார்ச்சில் ரிலீஸ் ஆன சாம்சங்கோடைய ஃபோன் S20 அல்ட்ராவில் S20 சீரீஸ், S20, S20 ப்ளஸ், S20 அல்ட்ரா எல்லாமே 8K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணுறது தான். அதனால் இன்றைக்கி ஹையஸ்ட்டாக வந்துட்டு 8K தான், 8K வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு இப்போது ஃபோன் பிராண்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் 8K ரெக்கார்டிங் இப்போ எல்லா ஒரு பட்ஜெட் ஃபோன்லையும் நாம் பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் டு அனந்த் டெக் வியூஸ். அப்புறம் அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. ஸோ இன்னும் நான் என்னெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுன்றதை நான் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இன்னும் நல்ல குவாலிட்டியான வீடியோஸை ப்ரொவைட் பண்ண இனிமேட்டு ஃப்யூச்சரில் நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.